அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா புத்தா சாதாரண பார்த்தா நீங்கள் போட்டுவோம் 100 பட் அது அக்காட்ட சொல்கிறோம் பட்டு ஹாப்பியா அந்த பொண்ணு வேணா ஜாலியாக கம்பெனி தெரியா சென்னையில் வெயில நல்லா தானே வீட்டுக்குள்ளேயே ஏசியில் இருக்காங்க டபக்குன்னு விளையாடுச்சுன்னா சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலே எங்களால் தாங்க முடியல இங்கே வந்து கொளுத்துது என்ன வெயில் அது ஒரு இடம் போயிட்டு வந்தோம் அந்த இடம் என்னன்ட்டு கேட்டு சொல்கிறேன் ஏன்னா எங்களுக்கே தெரியல தெரியாது கூப்பிட்டு வந்தாங்க போகிறோம் வேத்து போகுது பாருங்க அந்த மாதிரி ஒரு வேத்து போகுது இந்த ஊரை தான் அப்படி அநியாய வெயில் இவங்ககிட்ட கொடுத்தா தாங்க பிரச்சனை ஆல்ரெடி நான் குட்டி என்னை இன்னும் குட்டியாக கட்டுவோம் அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா பிக் புத்தா பிக் புத்தா திருப்புற இடம்லாம் 7-11 ஆமாம் நிறைய இருக்கு 7-11னா என்ன அப்படின்னா அது ஒரு சூப்பர் மார்க்கெட் நீங்கள் வந்து எல்லாமே அங்கே கிடைக்கும் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ இங்கே சூப்பர் மார்க்கெட் இல்லை அது இல்லை அதெல்லாம் பயப்பட வேண்டாம் எனக்கு தெரு இல்லை தெருவுலேயே ஒரு 4 பொட்டி கடை ஐ மீன் 7-11 7-11 பார்த்தா நீங்கள் போட்டுருவான் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல ஜிம் பாடிடா ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா பச்சா ஆமாண்டா பச்சு ஆமாம் சாப்பிடலாமா சொல்லுங்க போயில 100 ருபீஸ் வாங்க போயிடு என்ன குறுகுறுன்னு பாக்குற பாவம்டாமா how much 100 what we need to do fly அப்படியே அடிச்சு வைக்கிறாங்க இப்போதான் காசு கொடுப்போம் 100 ரூபாய் கொடுத்து நம்ம பறக்காச்சும் விடுவோம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் பிகாஸ் நான் உங்களை பறக்க விட போகிறேன் சாரி எல்லாமே வாங்கி பறக்க வைக்க முடியாது சரி ஓகே உங்களை எல்லாரையும் நான் ஃப்ரீ பண்ணிடுறேன் 100 பட் அது அக்காட்ட கொடுறா பாவம்டா இன்னும் பாய் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி 4-5 வாட்டி சொல்லு போயிட்டு வரோம் தொப்பி தொப்பி போதும் திரும்பிடு பிக் புத்தா முடிச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம போக போகிற பிளேஸ் தான் ஜெம் கேலரி. ஆக்சுவலாக தாய்லாண்டில் நம்மளுக்கு கொஞ்சம் சீப்பாகவே வந்து ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஜெம் கேலரிக்கு வரணுன்னா கொஞ்சம் இயர்லியராக வந்துடணும். பிகாஸ் இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஷோ பார்க்கறதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க.
இந்த ஷோவில் என்ன காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் எப்படி வேர்க்கனோவில் இருந்து ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் அதை எப்படி மைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு இப்படி டீட்டெயில்டான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஷோவில் நம்மளுக்கு காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரூபி, எம்ரால்ட், டைமண்ட்ஸ் இந்த மாதிரி ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் இங்கேயே சேல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம கேட்குற டிசைன் கூட இவங்க செஞ்சு தருவாங்க. தெரியாம இங்க வந்துட்டோண்டி, காசு இல்லடி. மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஏய் பிரைஸ் பாரு, 30,000, 1,65,000. ஏண்டி அவ்வளோ பிரைஸ்? காசு நான் வாட்ச் வாங்கி கொடுத்தேன்ல. தேங்க்யூ மேடி, தேங்க்யூ. போய் பட்டு ஹாப்பியா? நீ ஹாப்பியா தான் இருப்ப, நான் தானே அன்ஹாப்பி. கையில் இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட படுத்து கிடக்குறேன். ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டோட ஏன்ற பரவாயில்ல, கடைங்களாம் இருக்குது, ஜாலியாக இருக்கலாம். டாய் 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 டாய். என்னடா க்யூ அவ்வளோ இருக்கு? வரம் போ பையா, திரும்பி திரும்பி பார்ப்பீங்க. அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும். முகரே பாரு, முகரே. நாங்கள் பாடுறா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வேணா ஜாலியாக கம்பெனி தெரியா? ஐ மீன் இங்கே டான்ஸ் ஆடுறது. என்னோட இவ்வளோ மேக்கப்பு நிப்பான் பெயிண்ட் மாதிரி. உனக்கே டஃப் கொடுப்பாங்க போடி. மூடு தெரியுது, நீ மூடு. இந்த பையன் வேணுமாக்கா? ஃப்ரீயாக தான் கொடுப்போம். கும்மிருவே கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டான். நல்லா இருக்கே, நல்லா இருக்கு. ஏன்டா இந்த வெயிலில் நம்மள அடிச்சு சாவடிக்கிறாங்க? ஒரு 5 மணிக்கு போல தான் வந்தா என்ன? மேடம் சென்னையில் வெயிலில் நடந்தா தானே, வீட்டுக்குள்ளேயே ஏசியில் இருக்காங்க. உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. எங்க எங்க வந்திருக்க? வாரத்துக்கு எத்தனை நாள் வெளியே வர? ஒரு நாள் சண்டே. ஸ்போர்ட்ஸ் கேள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பா, டிவிலேயே ஸ்போர்ட்ஸை பார்த்துட்டு உட்காந்துருவா. இல்லை, இங்கே வந்து சத்தியமா முடியல, ரொம்ப அனல் அடிக்குது. சென்னையோட வெயில் கம்மி தான் பார்த்துக்கோங்க. அப்போனா தெரிஞ்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளதான் உட்காந்துட்டு இருக்கா. இல்லை இல்லை இல்லை, சென்னை சன்ஸ்கிரீன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் இந்த ட்ரிப்புக்கு. அண்ணே இது ஸ்கின் கேர், உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல சன்ஸ்கிரீன் இல்லைன்னா மட்டும் வேர்வை வராதா, இல்ல டயர்ட் ஆகாதா? பண்ணிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும். கதை எல்லாம் கதை. சரே மாட்டேன், அப்புறம் இப்படிலாம் பேசி
டபக்குன்னு விளைஞ்சிருச்சுன்னா இதோ இந்த பையன் கிட்ட என்னால பேச்சு வாங்க முடியாது. கேட்டீங்களா? மறுபடியும் சொல்ல முன்னாடி நீ ஒன்று போஸ் கொடுக்காத சொன்ன 200 rupees ஜாலியாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏதாச்சும் கேட்குறேன் வாங்கி தரலான்னு பாருங்க. ஏய் எனக்கு மார்க்கெட் கூட்டு போயிட்டு ஒரு பெப்சி வாங்கி கூட. போடா. சரிங்களா சொல்ல வாங்கி கொடுக்க மாட்டா. ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுறி பசிக்குது. ரூம்லயே இருக்கு ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டு வந்தது. நல்லா இருக்குல்ல? என்ன சிங்கிள் ஃபோட்டோ வந்து மட்டும் வாங்கிட்டு எதுங்க? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. பாஸ் தரணும். நான்வெஜ் பிடிக்கிற எங்களுக்கே இங்கே பிடிக்கல. எங்களுடைய ஒப்பீனியன் அதர்ஸ் ஒப்பீனியன்ஸும் நான் மதிக்கிறேன். பட் எனக்கும் பிடிக்கும், மேடாக்கும் பிடிக்கல. பிடிக்கவே இல்லை. ஸ்மெல் அப்படி போய்டு அன்சைடு போய்டு. இங்கே வந்து ஃபுல்லாக சாப்பாடு கடை தான். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் கடைங்க தான். பட் ஓகே என்ஜாய் பண்ணலாம். ஃபுட் டிபார்ட்மெண்ட் மட்டும் போகாமல். ஐயோ உங்களுக்காக நாங்கள் எல்லா இடத்தையும் காட்டுறோம். குட்டியான அழகாக இருக்கு. மேண்டி அந்த முயல் ஹேண்ட் பேக் how much was that? 150 நல்லா இருக்காடா? ப்ளூ நல்லா இருக்குல்ல? 150. என்னடா அப்போ 100 ரூபாய் கேட்டிருக்கணும் போலடா. ஏமாந்துட்டாரு நானும் ஏமாந்துட்டேன். என்னடா ஒன்று கூட வாங்குற மாதிரி இல்லை. How much? 60. 120 ரூபா வாங்க இந்த கீச்சு. எங்க அவன் காணோம்? போயிட்டா பார்த்தீங்களா விட்டு உஷாரா வரட்டாக அப்படின்னு. இதுவும் நல்லா தானே இருக்கு. யார் அது? Emotional damage. இதெல்லாம் நல்லா இருக்குடா. This one 390 ค่ะ 390. 800 ஓகே தான்டா. ஆன் பண்ணுங்க. நைஸ்டா. சத்தியமா எனக்கு வேணும் போடா. வாங்கி கொடுப்பா. வணக்கம்லாம் மாப்பிள தேனியில இருந்து. மேங்கோ நிறைய சாப்பிட்றாங்க. போட்டுறேன். நானெல்லாம் சாக்கடைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தைக்காரன். என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது தெரிந்து கொள். வாடி இது பார்த்தா ஒன்றும் வாந்தி வச்சிரு. என்னது? புழு. உங்க அம்மா காமிக்கலாம்டா. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பூனைக்கரியால் செய்யப்பட்ட. It was at this moment that he knew. பூனைக்கரியால் செய்யப்பட்ட பூனை ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் நல்லா டிஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் போட்டிருப்பாங்க. நீங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்து வாங்கலாம். டேஸ்ட் பார்த்து வாங்க முடியாது. பிகாஸ் ஜூஸ்ல அனுப்பப்பட்டேன்னா கேவலமா இருக்கு. இது புளிக்குது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. சரி இந்த ஸ்ட்ராபெரி சாப்பிடுங்க. ஒயிட் பார்ட் எப்படி பாப்போம். ஒயிட் கூட நல்லா இல்ல. பாய். ஹலோ. இந்த ட்ரிப்புக்கு வந்து மூட்டை தூக்கு தான். பை ஸ்டாப் பண்ணுறேன் இப்போதான். பாய். தலைவர் திமிங்கலம் தானங்க. திமிங்கலம் தானங்க. கடலுக்கு